அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நம்ம கத்திரி சாகுபடி செஞ்சுருக்க நண்பர்களே. இந்த கத்திரி சாகுபடியில் இப்போ தான் வந்து நம்ம மழை அதிகமாக பெய்யக்கூடியதுனால நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. செடிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கத்திரி செடிகளில் வந்து சப்பாத்தி பூச்சிகள் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சப்பாத்தி பூச்சிகளுக்கான மருந்துகள் செடிகள்னால் நம்மளுடைய செடிகள் மொத்தத்தையும் சப்பாத்தி பூச்சிகள் ஆக்கிரமிச்சிருன்றது தான் ஒரு உண்மையான விஷயம் நண்பர்களே. விவசாயத்தில் இது ஒரு ஆபத்தான ஒரு பூச்சி. அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இலைகளில் பாருங்கள், எந்த ஒரு மாதிரி ஒரு வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இது எதனாலன்னா நம்ம அடிப்பகுதிகளில் நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சிகப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பேனுகள் இருக்குது. அந்த பேனுகளுக்கான மருந்துகளை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோன்றது தான் ஒரு விஷயம். இதற்கான ஸ்ப்ரேயை கொடுக்கலன்னா நம்மளுடைய செடிகளில் இந்த தோட்டம் முழுமைக்கும் ஒரு 20-30 செடிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு கொடுக்கலன்னா நம்ம செடிகளை முழுமையான அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்துன்றது தான் ஒரு விஷயம். அதுலேயும் முக்கியமானது இந்த சப்பாத்தி பூச்சிகள் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அது ஒரு டேஞ்சரான ஒரு செடின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். நம்மளை செடிகளை மொத்தத்தையும் அது நாசம் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு மட்டும்தான் இருக்குன்றதான் ஒரு விஷயம். நம்மளுடைய விளைச்சலை அதிகமான அளவுக்கு பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய ஒரு பூச்சி சப்பாத்தி பூச்சி. நன்றி வணக்கம் நண்பர்களே. விவசாயம் பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள்.